தொடர்ச்சியாக தாவேக்கா வந்து 40% எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கருத்து கணிப்பில் 2லேருந்து 8 தொகுதிகள் மட்டுமே தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. நாங்கள் எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை சார். மக்கள் ஓட்டு போட்டால் தானே அவருக்கு 40% இருக்கா 8% இருக்கான்னு நீங்கள் சொல்ல முடியும். ஓட்டே வாங்கல, புது தேர்தல், புது வேட்பாளர் மாற்றத்துக்கோசம் வந்துக்கிறாரு. நீங்களாம் எப்படி கணிச்சு சொல்லுவீங்க 40% இருக்கு இல்லை 8 தொகுதி? தாவக நிர்வாகி சொல்லுவாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? இது வரைக்கும் முன்ன தேர்தல் சந்தித்து உள்ளாட்சி மன்ற தேர்தலையோ இல்லை பாராளுமன்ற தேர்தலையோ இல்லை சட்டமன்ற தேர்தலையோ அவங்க எதிர்கொண்டு ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதோடைய சதவீதத்தை வச்சு சொல்லலாம். ஏதோ பார்வையில் நான் உடனே நானே தேர்தலில் நின்னா 100% ஓட்டு வாங்குவேன்னு நான் சொல்லலாம். மக்கள் போடணும்ல என்னை பார்த்து. அவர் இது வரைக்கும் செஞ்ச நல்லதை சொல்லிவிட்டு ஓட்டு கேட்டார்னா பரவாயில்ல. நான் புதுசாக வரேன், என் பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அதால் எனக்கு 40% இருக்குது. இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? வந்தால் ஒரு புது நீர், அதான் மழை பெஞ்சு தேங்கின தண்ணிலாம் ஓடிச்சுன்னா புது தண்ணீர் வந்ததுன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும், பயன்படும். அந்த வடிவத்தில் அவர் வந்தார்னா நல்லா இருக்கும். மக்கள் ஏற்றுக்கணும். இது வரைக்கும் அவர் டிக்கெட்லாம் வந்துட்டு 400 500 படம் வந்ததுன்னா இளைஞர்களுக்கோசம் தானே அவர் படம் பார்த்தாங்க. எவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் அவர் விருப்பம் வச்சுப்பாது. ஆனால் 500 400 வாங்கினாரு. யாருடைய காசு? அவங்களுடைய ரசிகர்கிட்ட தானே வாங்கினாங்க. 2000. நீங்கள் பண்டிகை காலத்தில், நான் சாதா காலத்தில் சொல்கிறேன், பொங்கலோ தீபாவளியோ வந்தால் 2000. அப்போ அப்படியாப்பட்டவர் நல்லது செய்வார்னு வந்து தேர்தலில் சந்தித்து அவர் ஃபஸ்ட்டு வெற்றி பெற்று வரட்டும். அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட அவர் சொல்கிற விஷயம் இருக்குது. சோசியல் மீடியாவில் இருக்குது. எழும்பூர் தொகுதியோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 1,32,000 வாக்கு. ஆனால் அவங்க போடுற ஒரு ஸ்டேட்டஸ்லேயும் 1.5 லட்சம் லைக் விழுது. எப்படி விழுது? இந்த இன்றைக்கி நாங்களாம் பிரச்சாரம் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். எங்கள் வேட்பாளருக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம். தமிழன் பிரசன்னா தான் இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளர். மிகப்பெரிய லீடிங்கில் வந்து வரப்போகிறாரு. எந்த தொகுதி கைவிட்டாலும் எழும்பூர் என்னை கைவிடாதுன்னு சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞரோட தொகுதி இது. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஹைப்பு கொடுக்குறாங்க. அந்த ஹைப்புக்கெல்லாம் எங்கள் வேலையே கிடையாது. கிடையாது கிடையாது. நாங்கள் களத்தில் இருக்கிறோம். ஸோ சமூக வலைதளத்துலையும் இருக்கிறோம், களத்துலையும் இருக்கிறோம். சமூக வலைதளத்தில் இருக்கிறது வேற. களத்தில், தேர்தல் களத்தில் நேரடியாக நாங்கள் மக்களை சந்திக்கும் போது அதனுடைய வீரியமும் அதனுடைய வெளிப்பாட வேற மாதிரி இருக்கு. இது சும்மா ஒரு ஹைப்பு தான். அதெல்லாம் இப்போ 8 தொகுதிகளில் வந்து தாவேக்கா ஜெயிக்கன்றாங்கல்ல, எத்தனை தொகுதிகளில் தாவேக்கா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எல்லா தொகுதியிலையும் வேட்புமனு அவங்களுக்கு அக்செப்ட் ஆயிருச்சிங்களா? அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. திமுக எல்லாத்துக்கும் காரணம் தான் சொல்லுவாங்க. கலைஞர் எங்கள் தாத்தா மூதாதையர் பெரியாரிலிருந்து பேரறிஞர் அண்ணாவிலேருந்து எங்கள் தலைவர் முத்தமிழர் கலைஞர் வரைக்கும் சொல்லாத எதிர்கட்சி தலைவர்களே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் மலரவளை வச்சது எங்கள் ஐயா, எங்கள் தலைவர் தான். பார்த்துக்கலாம், களத்தில் பார்த்துக்கலாம். 8 தொகுதியே ஜெயிக்குமானது சந்தேகம் தாங்க. இன்றைக்கி சீமானுக்கு வந்து ஒரு 8% ஓட்டு கடந்த தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அவர் வந்து 8% ஓட்டு வாங்கியிருந்தார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தேர்தலில் நின்று நிரூபிச்சிருக்காங்க. எனக்கு இத்தனை சதம் சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் சந்திக்க போகிற முதல் தேர்தல் இது. ஸோ இனிமேல் தான் அவருடைய பலம் தெரியுமே தவிர அவர் 40% வாங்கிடுவார், 28% வாங்கிடுவார்னு சொல்லதெல்லாம் ஒரு கற்பனை. ஸோ 8 தொகுதி வாங்கிடுவார், ரூலிங் பார்ட்டியாக வந்துடுவார். அவரால் பிரச்சாரமே பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கார். அவங்களுடைய கட்சியில் ஒருத்தர் சொன்னார், ஆதவ அர்ஜுனா சொன்னார், தேர்தல் அறிவிப்பு வரட்டும், முதல்வருக்கு வந்து பவர் போயிடும், தேர்தல் ஆணையம் தான் எங்களுடைய ஆட்டத்தை பாருங்க, ஓட்டத்தை பாருங்கன்னு சொன்னார். உங்களுடைய ஆட்டமும் இல்லை, இன்றைக்கி ஓட்டமும் இல்லை. ஒரு நாள் தேர்தல் பரப்புரைக்கு போனால் 3 நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து யாரை குறை சொல்கிறீங்க? தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறீங்களா? தேர்தல் ஆணையம் வந்து அது எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு தான் நீங்கள் தான் சொன்னீங்களே பவர் இல்லாத முதலமைச்சர், தேர்தல் அறிவிச்சிட்டாவே மு.க. ஸ்டாலினுக்கு பவர் இல்லாமல் போயிடும், நீங்கள் தானே சொன்னீங்க. ஸோ அவருடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு எதுவுமே இல்லையே. நீ தேர்தல் ஆணையத்தை போய் கேளுங்க. அதை நீங்கள் திமுகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு தொகுதி வரது கூட பெரிய விஷயம். அதெல்லாம் இதுக்கெலாம் கிடையாது, சும்மா பேச்சுக்கு தான். அதெல்லாம் அது வந்து மெயின் சப்போர்ட் வேறு வெளியிட்டேருந்து சப்போர்ட் வருது. அந்த சப்போர்ட் மூலம் ஓட்டெலாம் இது பண்ணின்னு இருக்கிறாங்க அவங்க. வேறு எதுவுமே கிடையாது. மெயின் சப்போர்ட் எதுவுமே சென்ட்ரல்லேருந்து சப்போர்ட் அவங்களுக்கு.
அது சப்போர்ட்டில் தான் அவர் போயின்னு இருக்கார். இல்லைன்னா அது இன்னும் இருந்திருக்கா தாவாக்காவை. அவர் தான், வேறு எதுவும் கிடையாது. 8 தொகுதி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சும்மா பேச்சு. சும்மா ஒரு தொகுதி வரதான்னு பாருங்க, அதே பெரிய விஷயம். 8 தொகுதியெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. தமிழ்நாடு தலையெழுத்துன்றது அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்கு. அவங்க பண்ணாத ஒரு விஷயம் இல்லை சொல்லப்போனால். தமிழ்நாட்டுக்கு தெரியும். விஜய் சாரை நான் பற்றி எதுவும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவரோட கொள்கைகள் பேசப்படுது மக்கள்கிட்ட. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்து அது முக்கியமான நாளாக இருக்கும் சொல்லப்போனால் எல்லா மக்களோட கருத்துக்கு. ஆனால் புதுசாக கட்சி ஆரம்பித்து அவர் எந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்குறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கும். விஜய்க்கும் கண்டிப்பாக சீட்டுகள் வரும், ஆனால் அது ஆட்சி அமைக்கக்கூடிய சீட்டுகள் கண்டிப்பாக இருக்காது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கோ டு த டிஎம்கே பேங்க் தான். விஜய் எத்தனை தொகுதியில்? எனக்கு தெரிஞ்சு அவர் 10-15 சீட்டு வந்தாலே அவருக்கு உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஆனால் கருத்து கணிப்பில் 8 சீட்டு தான் அதான் 8க்கும் 10-15க்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. 8ன்றது மேபி நிலைப்பாடாக இருக்கலாம், ஸ்டேபிளாக இருக்கலாம். பட் 8 to 15ன்றது பெரிய மார்ஜின் கிடையாது இல்லையா. ஸோ 10-15ன்றது எனக்கு தெரிஞ்சு வரும். ஏன்னா இதை வந்து அவரும் வந்துட்டு லேசுப்பட்ட ஆளுன்னு நான் சொல்லலை. பட் சிட்டி ஃபீல்டு வயசியாக பார்த்தோம்னா யங்கர்ஸ், உங்கள் மாதிரி யங்கர்ஸ்லாம் மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை சொல்கிறேன், நிறைய யூத் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே புதுசாக வந்திருக்காருல, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எல்லாம் 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, என்ன ஏது, அவர் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ண போகிறாரு, எல்லாம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இப்போ தானே வந்திருக்காரு. இப்போ பழைய ஆளுங்கள்னா அவங்க ரொம்ப நாள் அரசியலில் இருந்து அப்படியே வந்தவங்க. திடீர்னு வந்தார், அது தெரியும். நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை, இப்போ தாவேக்காவினர் வந்து சொல்கிறாங்க 40% வந்து தாவேக்காவுக்கு வந்து ஓட் பேங்க் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றாங்க. இது எப்படி பார்க்க? எல்லா கட்சிக்காரங்களும் எனக்கு இருக்குது உனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. முடிவு தெரியும், இன்னொரு 10-20 நாள் தானே இருக்குது, தெரியும். எல்லாம் நல்லபடியாக இருக்கும். புதுசாக வந்திருக்காரு, புதுசாக ஒரு ஆள் வர்றதை வரவேற்கணும், அவ்வளோதான். மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்கணும்னு தெரியல. யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. அவர் போகிற இடத்துல கூட்டம் அதிகமாகுது, அது எல்லாருக்குமே தெரியுது. அதனால் அவரே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கிறது. அவருக்கு ஓவர் க்ரௌடு, எங்கே போனாலும் சரியான கூட்டம் கூடுது. அதனால் அவரே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு, நல்லது தானே. போய் பிரச்சனையை இழுக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கிறது நல்லது தானே. ஆனால் திமுக தான் வந்து செயல்பட அது சும்மா அது மாற்றி மாற்றி சொல்கிறது தான். எதிர்கட்சியாக இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க இவங்கள சொல்லுவாங்க. அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தை போய் கேளுங்க, எங்க டைம் கொடுக்கலன்னு சொல்லி மு.க. ஸ்டாலினோட சவடால் ஓடுறீங்களே, சார் சார் சார்னு சொல்லி இப்போ பேசுங்க. தேர்தல் ஆணையர் சார்னு சொல்லி பேசுங்க, பார்க்கலாம். பேசுங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கா? மத்திய ஒன்றிய அரசை கேளுங்க. ஸ்டாலினியை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. திமுக சதி, திமுக சதின்னு சொல்லி. இப்போ திமுகவுக்கு தற்சமயம் பவர் இல்லை. காபந்து சர்க்கார் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. அது எப்படி ஸ்டாலினுக்கு இப்போ பவர் இருக்கும்? இனி ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு பவர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நடக்கிறது வந்து காபந்து சர்க்கார். ஸோ ஆக முதலமைச்சரால் ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? அப்போ எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும்? காபந்து சர்க்காரில் எந்த உத்தரவும் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இங்கே இருக்கின்ற போலீஸ் எல்லாருடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இப்போ எதுவுமே இல்லை. எல்லாம் தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட டிஐஜியை மாற்றினாங்க. யார் மாற்றினாங்க? இந்த அரசாங்கமாக மாற்றிச்சு. இந்த அரசாங்கத்துக்கு மாற்றத்துக்கான அதிகாரம் கிடையாது. ஸோ அதை மாற்றினதே தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி டிஜிபியை மாற்றிருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போது இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேளுங்க, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. உங்களுக்கு தான் அரசியலில் நீங்கள் வந்து அனுபவம் வாய்ந்தவர், எல்லா விஷயம் தெரியுமே. இப்போ கூப்பிடுங்க, தேர்தல் ஆணையரை கூப்பிடுங்க. தேர்தல் ஆணையரே வாங்க சார்னு சொல்லி கூப்பாடு போடுங்க. திமுக எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்க? திமுகவும் உங்களை போல் ஒரு கட்சி. இன்றைக்கி தேர்தலில் போட்டியில் அவங்க சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்காங்க, இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிரூபிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இத்தனை சதம் ஓட்டு வச்சுங்கிறன்ற நிரூபிக்கப்பட்ட ஒரு இயக்கம் திமுக. ஸோ அவங்க அந்த ஓட்டை இன்றைக்கி வாங்குவாங்க. அது எல்லாமே இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க செய்யக்கூடிய சாதனைகள்லாம் மக்கள் மனசில் எல்லா இடத்துலையும் இடம்பெற்று இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஒரு ஓட் பேங்க்கை வாங்குவாங்க. 45%, 50% ஓட்டுக்களை திமுக பெரும் சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய 5 வருட சாதனை, ஏற்கனவே இருக்கிற ஓட் பேங்க், அவங்களான இருக்கிற கூட்டணி பலம், இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பலம் இருக்குன்னு சொல்லி 40% சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நிரூபிக்கட்டும். ஒரு தேர்தலில் எத்தனை சதம்னதை நிரூபித்த பிறகு தான் இவங்களுடைய அரசியல் பலம் தெரியும். அடுத்த தேர்தல் காலத்தில் தெரியும் இவங்களுக்கு எத்தனை சதம் இருக்குன்னு சொல்லி.